இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜூலை 27. யாவரோடும் ஒப்புரவாகிட சுயத்தின் வலிமை சாக வேண்டும். நம்மை பொறுத்தவரையில் நாம் யாவரோடும் சமாதானம் இருக்கவே நாட வேண்டும். ஒருவேளை நீங்கள் யாரையேனும் தீமையாக பேசிவிட்டால் உடனடியாக அவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிவிட வேண்டும். இவ்வாறு செய்யும்படியே இயேசுவும் கூறினார். உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து என இயேசு கூறினார். மத்தேயு 5:25. இங்கு இயேசு குறிப்பிட்ட எதிராளி தேவ வசனமே ஆகும். நம்மோடு பேசும் தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது மனசாட்சிக்கு கீழ்ப்படியாது இருக்கும்போது அந்த தேவனுடைய வார்த்தை முடிவில் நமக்கே எதிராளியாக வந்து நிற்கும். எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே என இயேசு குறிப்பிட்ட வழியில் இருக்கும்போதே என்பதற்கு பொருள் இன்னமும் நாம் உயிரோடு இருக்கும்போதே என்பதே பொருள் ஆகும். இவ்வாறு தன் வழியிலேயே, அதாவது தன் ஜீவிய காலத்திலேயே ஒப்புரவாகாத ஒருவனை எதிராளியாய் மாறிய தேவ வார்த்தை முடிவில் நியாயாதிபதியாகிய தேவனிடத்தில் அவனை நியாயந்தீர்க்கும்படி ஒப்பு கொடுத்து விடும். இன்று தேவன் நம்முடைய தகப்பனாகவே இருக்கிறார். ஆனால் இயேசுவின் வார்த்தைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கை கொள்ளாத ஒருவனுக்கு இந்த அன்புள்ள தகப்பன் ஒரு நாளில் நியாயந்தீர்க்கும் நியாயாதிபதியாக வந்து நியாய தண்டனை வழங்குவார். இதை இயேசு குறிப்பிடும்போது, நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என கூறினார். மத்தேயு 5:26. அதாவது அம்மனுஷனை நியாயாதிபதி நிச்சய ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விடுவார் என்பதே இவ்வசனத்தின் பொருளாகும். எனவே இருதயத்தில் கோபம் கொள்ளும் இவ்விஷயத்தை நாம் யாவரும் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்வோமாக. இவ்வசனத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன் இருதயத்தில் நிதானமிழந்து கோபப்படாமல் இருக்க வாஞ்சிக்கும் ஒருவன் தன் வலிமையான சுயத்திற்கு கண்டிப்பாய் மறித்திட வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தந்தையே, விரைந்து கோபமடைந்த நாங்கள் வழியில் இருக்கும்போதே விரைந்து ஒப்புரவாகி எங்கள் சுயத்திற்கு மறித்திட கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.